வணக்கம் நேர்களே. நமது சந்தைகள் வீக்லி க்ளோசிங்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 மாதத்திலே ஒஸ்ட் க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் கடந்த 6 நாட்களாக சந்தைகள் வீழ்ச்சியை மட்டும்தான் சந்தித்துள்ளதுன்னு சொல்லலாம். இன்றைய தினம் 220 புள்ளிகள் குறைந்து 24,670, சற்றேறக்குறைய 800 புள்ளிகளுக்கு மேலே இந்த வாரத்தில் மார்க்கெட் காலி பண்ணியிருக்கு. அட்வான்சஸ் 333, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 2,252. மெயினாக அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட் பிரெத் இஸ் ஆல்சோ ஸ்டில் இன் த நெகட்டிவ் சைடு. மேலும் துறைகள் பார்த்தோம்னா எல்லா துறைகளையுமே இன்னைக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. மெயினாக பார்த்தோம்னா இன்னைக்கு துறையில் ஐடி, ஃபார்மா அண்ட் மிட் செலக்ட் இது மூணுமே அதிகமான ஒரு வீழ்ச்சியை சந்தித்த துறைகள் என்று சொல்லலாம். ஃபார்மாவுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் ட்ரம்பினுடைய 100% டாரிஃப் ஆன் பிராண்டட் ஃபார்மாசூட்டிகல்ஸ். இதை நிறைய டிபேட் போச்சு இன்னைக்கு. கடைசியாக இப்போ யூஎஸ் செனட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஃபார்மாசூட்டிகல்ஸ் எல்லாமே ஜெனரிக் ப்ராடக்ட்ஸு, அதுக்கு இது செல்லாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃபார்மாசூட்டிகல்ஸ்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெக்கவரியும் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் எல்என்டி, ஐடிசி, ரிலையன்ஸ், டாடா மோட்டார்ஸ், ஏஷியர் மோட்டார் எல்லாம் ஏரிய பங்குகள். எல்என்டி மெயினாக ஹைதராபாத் மெட்ரோலேருந்து அவங்க வெளில வந்துட்டாங்க. ஸோ தட்ஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் தம். ஸோ அதனால் இன்றைக்கி அது நல்லாவே ஏறி இருக்கு. டவுனில் பார்த்தோன்னா இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க், எம்என்டம், எட்டர்னல், ஹெச்டிஎஃப்சி பேங்க். மெயினாக அக்சென்ச்சருடைய Q4 ரிசல்ட்ஸ் நெகட்டிவாக இருக்கிறதுனால இன்றைக்கி மறுபடியும் இங்கே ஐடி துறையை கீழ் நோக்கி தள்ளியதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். குளோபல் சென்டிமெண்ட் சரியில்லாது தான் இவை எல்லாமே ஒரு மாதிரியான வீழ்ச்சியை தழுவி கொண்டுள்ளதுன்னு சொல்லலாம். மேலும் தங்கம் பார்த்தோம்னா அது மாதிரி இன்னைக்கு 439 ரூபாய் அதிகரித்து 1,13,068லையும், வெள்ளி 644 ரூபாய் அதிகரித்து 1,37,700லையும், குரூடாயில் 1 ரூபாய் அதிகரித்து 5,774லையும் வினயமாகிக் கொண்டிருக்கிறது. மெயினாக தங்கம் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்ணினதுக்கு பிறகு அது ஒரு டிமாண்ட் டெய்லி இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் நம்முடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் இன்றைக்கி 6% அதிகரித்து 11.43 இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த வாலட்டிலிட்டியை நம்மளால் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நிஃப்டியை பொறுத்தவரை அந்த 24,630ங்கிறது வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அது உடையக்கூடாது. அது உடைஞ்சால் அதுலேருந்து ஒரு 100 புள்ளிகள் வரை கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இன்று நாம் ஃபிப்னாக்கில் ரொம்ப தெளிவாக சொன்னோம். அந்த 2 இடத்தையும் இன்றைக்கி டச் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா ஆவரேஜ் எபோவ் ஆவரேஜ் இருக்குது. அதுபோல் பேங்க் நிஃப்டினுடைய வால்யூம் ஆவரேஜாக இருக்கிறது. நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்தவரை இன்றைய தினம் அதாவது ஷார்ட் கவர் ஆன மாதிரி தெரியுது. மேபி மார்க்கெட் இன்றைய தினம் ஒரு அடுத்த ரேலிக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக கூட இருக்கக்கூடும். பட் ஓவராலாக குளோபல் சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதும் ப்ளஸ் நம்மளுடைய ட்ரேட் டேரிஃபில் ஒரு திருப்பங்களும் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனில் திருப்பம் வரும்பொழுது சந்தைகளில் ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸ் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, சந்தைகள் ஃபர்தராக விழுமா இல்லை இந்த லெவல்லேருந்து மேலே ஏறுமா அப்படிங்கிற பற்றியான டிபேட் அடுத்த 2 நாட்கள்லையும் நம்ம பேச இருக்கிறோம். அதனால் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.